நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்கும். கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு இருக்கும், ஆரே ஃபால்ஸ் போகிற ரோட்டு. வாங்க உள்ளே போயிடலாம். அது ஃபுல்லாக ஆஃப் ரோடு மாதிரி தாங்க போகுது. அந்த கடையில் ஒன்றா சார்ஜ் போர்டு இருந்தால் அப்படியே அந்த அக்காக்கிட்ட பேசியிருந்தேன். என்ன பண்ணி மாட்டேன் தனியாக வந்து கேட்டாங்க. ஆமாக்கா, யாரை கூப்பிட்டா அவ்வளோ டக்குன்னு வர மாட்டுறாங்க பசங்க. ஸோ நம்ம தனியாக போய்விட்டு பார்க்கலாம், கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கணும், அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தூரம்லாம் உள்ளே போயிடாத, ஆள் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளாம் வந்து அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிச்சு நல்லதில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வச்சுருந்தாங்க. அக்கா பெட்ரோல் கூட சேல்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தேன். ஆமாப்பா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து லாங்காக போகிறதா இருக்கும். அப்போ லாங்காக போகும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கே பெட்ரோல் தேவைப்படும். இதுக்காக ஒரு 100 ரூபா பெட்ரோலுக்காக அவ்வளோ தூரம் போகிறதா யோசிப்பாங்க. அதனால தான் நாங்களே இங்கே பெட்ரோல் சேல்ஸ் பண்ணுறோம். இந்த ஃபால்ஸுக்கு வரவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து தேவைப்படும் இல்லையா, அதனால் நாங்களே சேல்ஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லியிருந்தேன். ஆமாங்க, நம்மளுக்கு அர்ஜென்ட்டு சப்போஸ் ஏதோ ஒரு பெட்ரோல் போடாத ஞாபகத்தில் வந்துட்டோம் அப்படின்னும் போது பெட்ரோல் இல்லைன்னா அப்போ வந்து நம்ம வாங்கிக்கலாம்ல அவங்கக்கிட்ட. 10 ரூபா தாங்க, வேறு அவ்வளோலாம் ரேட் அதிகமாக வச்சுலாம் விற்கலாம். அவங்க 1 லிட்டர் வந்து 120 ரூபா வாங்க. அப்போ 10 ரூபா ரேட்டு ஏற்றி தான் அவங்க விற்கிறாங்க, ரொம்பலாம் விற்கல அவங்க, கரெக்டான ஒரு ரேட்டு தாங்க. தண்ணிலாம் எப்போவுமே வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆரே ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி எப்போவுமே வரும்பா அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த அக்கா. நான் கேட்டேன், அக்கா தண்ணிலாம் எப்படி வருது, தண்ணியோட ஃப்ளோலாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். தண்ணிலாம் எப்போவுமே வரும்பா, நீங்கள் வந்தாலும் தண்ணி இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம வந்து சாட்டர்டே வந்திருக்கோம். ஸோ சண்டே சாட்டர்டே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பயணமாக இருக்குங்க. போர்டு தெரிஞ்சுங்க, இந்த எட்டில் போய் ரைட்டு கட் பண்ணோம். இந்த ஆரே ஃபால்ஸு போர்டு வச்சுருக்கோம்ல, போர்டு தெரிஞ்சு பாருங்களேன். அந்த போர்டு இருக்குதுங்க பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பட்டூர் ரேஞ்ச். ஸோ அப்படி வந்து உள்ளே போகுதுங்க. உள்ளே போனால் அங்கே வந்து கேட்டு இருக்குதுங்க. இதான் நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம்.